ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான சோகிமிஜி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில குழப்பமாக இருக்கிற டீட்டெயில்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிஜி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 11. டோமோவே தலையிலேருந்து ரத்தமா வருது. மியா டோமோவே பார்த்துக்கோ, லீஷ் நீ ஏன் கூட வா, பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ லீஷே ஓடிட்டு இருக்காங்க. மாஸ்டர் என்னோட இந்த புது பாடியை வச்சுக்கிட்டு என்னால் ஓட முடியல அப்படின்னு லீஷில் போய் இப்படி பண்றியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் இந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ ஒரு அண்டட் ஆச்சு, உன்னால ஹீலிங் மேஜிக் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்குறான். அவன உடனே ஹீலிங் மேஜிக் பண்ணுறான். நம்ம ஹீரோ இப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அடிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஓகே ஆல்கேவெல்லாம் ரீஜெனரேட் ஆக முடியல, இவன் ரீஜெனரேட் ஆகல, ரொம்பவோ கோல்டாக இருக்கான் அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பூச்சி இறந்து போயிடுச்சு, அதனாலதான் அதை அசையல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. மாஸ்டர் எல்லாரையும் ஓரளவு ஹீலிங் பண்ணிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிறவன் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னு லீட் சொல்லவும், அப்படின்னா இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, எப்படியாச்சும் இவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு காயவே டபுள் லேயரா போட்டு நம்ம ஹீரோ டபுள் டைமா ஒரே நேரத்துல அவனை ஹீலிங் பண்றான். யங் மாஸ்டர் இப்ப அவன் கொஞ்சம் ஓரளவு சேஃப் ஆயிட்டான், இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லீஸ் சொல்றான். இது என்னோட மானாவாச்சு, இது ஏன் காத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு நெக்லஸ் நீட்டுறா. நான் அந்த மரத்தை வெட்ட ஹெல்ப் பண்ண அந்த ஆர்க்கோட கழுத்துல இருந்து நெக்லஸ் தானே இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டோமோவே ஃபிராக்மெண்ட்டை காப்பாத்த போனப்ப அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு அலறா. பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இப்ப போய் பாக்குறான். பிளாஸ்ட் நடந்ததுல மிஸ்ட் கேட் ஓப்பனா எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, சில கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல இருக்கு, சில பேரோடது அப்படியே ஃபேட் ஆகுது. ஒருத்தவங்களோட கான்சியஸ்னஸ் ஃபேட் ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி டோமோவே சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பேலன்ஸ் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கு. டக்கு நம்ம ஹீரோ அதை போய் டச் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு எல்லா மெமரிஸும் தெரியுது, இது அந்த அட்வென்ச்சரஸ் பொண்ணோடதாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்ப நடந்த எல்லாமே தெரிய வருது. டெமி ஹியூமன்லாம் எப்பக்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லேடி தான் வந்துட்டு அந்த பேக்கை தூக்கி நம்ம ஹீரோ சைடா எரிஞ்சிருப்பா. ஸ்டோரேஜ் ரூம்ல போய் திருடவோ ஒரு குட்டி பொண்ணு தடுத்திருப்பா. அவ மூஞ்சிலேயே எட்டி உதச்சிருப்பாங்க. அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது ஒழுங்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்மெண்ட் ஓடி வரவும், அதுல இருந்து ஒரு ஸ்வாட் எடுத்து அந்த லேடி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. அப்ப அந்த லேடி வந்துட்டு ஒரு பவுச்சை தூக்கி எறியும் போது அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட அந்த மானாவை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருந்த ரிங் இருக்கு. அந்த ரிங் வெடிக்கவோ டோமோவே ஃபிராக்மெண்ட் அதை தடுக்க ட்ரை பண்றா. அதுலதான் இது எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. இந்த எல்லா மெமரிஸையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். மிஸ்ட் கேட் ஓப்பன் ஆகி அந்த லேடி மட்டும் சீகேக்கே திரும்ப வந்துருதா. ஸ்வாட் எல்லாம் எடுத்துட்டு அவ தப்பிச்சு போகலான்னு போகவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல வந்துட்டு இருக்கான். குசுனுகா நீங்க என்ன பண்ற அப்படின்னு அவ கேக்குறா. அவங்கள அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து காப்பாத்தி தங்குறதுக்கு இடம் கொடுத்து அந்த ஆர்க்ஸ் உங்களை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. ஆனா டெமி ஹியூமன்ஸை நீ கொஞ்சம் கூட மதிக்கல, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம கொல்ல போயிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போகவும், நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ பேசுறது டெமி ஹியூமன் லாங்குவேஜா, கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா. அந்த காடஸ் ஹியூமன்ஸ் தான் ப்ரெஷியஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்க மூஞ்சி அழகா இருந்தாலும் உங்க கேரக்டர் அந்த மாதிரி இல்ல, சாகிறது மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை பார்த்தா பயமா இருக்கு, ஒழுங்கா கிட்ட வராத பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அவ ஸ்வாட் எடுக்கிறா. நீ கொலை பண்ணியே அந்த ஒரு ஆர்க்கோட ஸ்வாடு தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ கிட்ட நெருங்குவோம். அவ ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ அவளோட கையை துண்டா கட் பண்ணிருந்தான். இப்போ அப்படியே அவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு இருந்திருக்கும், இன்னசென்ட்டான ஆளுங்களா உன்னோட சுய லாபத்துக்காக கொண்டுட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவளை கொல்லலான்னு போகவும், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிரா. இந்த ஸ்வாடெல்லாம் வேணும் தானே அங்கிருந்து எடுத்துட்டு வந்த இந்த அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல கத்திய நம்ம ஹீரோ சொல்லிட்டு, கொலை பண்ணா இப்படிதான் இருக்கும் போல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொலை, இப்படிதான் இது ஃபீல் ஆகுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், அவன் கண்ணில இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருது. எதனால ஏன் கண்ணில இருந்து கண்ணீர் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு உயிர் இறந்து போனா எல்லாருமே சோகமா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அப்படின்னா நான் இப்ப சோகமா ஃபீல் பண்றேன்னா இப்போ இறந்து போன அந்த ஆர்க்காகவோ ஃப்ராக்மெண்ட்காகவோ ஒரு பான்ஃபயர் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட பாடி எதுவோ கிடைக்கல. ஆர்க்கோட பாரம்பரியம் படி இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. இந்த வேர்ல்டை பற்றி நான் புரிஞ்சுக்கிடாம ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த லேஷ்க்கு வந்து நிறைய அறிவு இருக்குங்கிறதுனால இவனுக்கு ஷீகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பெயர் வைக்கிறான். ஆமா டோமோவே உன்னோட பவர் தான் மெமரிஸை பார்க்கறது, ஆனால் என்னால் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அவங்க கூட நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதுனால நான் ஹியூமன்ல இருந்து மான்ஸ்டராக மாறிட்டு வரேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டோமோவே விழுந்து விழுந்து சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், மாஸ்டர் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீங்க தான் எங்களை விட பவர் அதிகமாக இருக்கீங்க, சர்வன்ட்ஸோட குணங்கள் மாஸ்டரை பாதிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்றாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல மாஸ்டரால சர்வன்ட்ஸோட பவரை யூஸ் பண்ண முடியும், அப்படிதான் நீங்க வந்து அந்த மெமரியை பாத்திருக்கீங்கன்னு டோமோவே சொல்லவும், மாஸ்டர் எமர்ஜென்சினா என்னோட பவரை தான் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு மியா டென்ஷன் ஆகுறா. எங்களால நீங்க அந்த மாதிரி மாறல, உங்க ஓன் கான்சியஸ்னஸ்ல தான் அந்த மாதிரி மாறி இருக்கீங்க. சர்வன்ட்ஸ்க்கும் மாஸ்டருக்கும் உள்ள ட்ரஸ்ட் இருந்தா மட்டும்தான் சர்வன்ட்ஸோட பவரை மாஸ்டரால யூஸ் பண்ண முடியும் டோமோவே சொல்லவோ, என்னது ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மாஸ்டருக்கு ஏன் தான் ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மியாவோ டோமோவேவோ சட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. யங் மாஸ்டர் என் பவரை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு டோமோவே சொல்லவோ, அவரோட பிளட்டை என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு மியா சொல்றா. நான் எங்க ஷேர் பண்ண நீ எல்லாம் உறிஞ்சி எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் ஷீகியை கூட மாஸ்டருக்கு பிடிக்கும் அப்படின்னு டோமோவே சொல்லவும், ஒன்னுத்துக்கு உதவாதவனை பத்தி இப்ப ஏன் பேசுற அப்படின்னு மியா கேட்கறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ டெம்மி பிளேன்ல வந்து செக்யூரிட்டிக்காக ஒரு வாலை கிரியேட் பண்ண சொல்றான். அண்ட் லிசர்ஸ்மென் கிட்ட இல்லசரி சிட்டியை கொஞ்சம் கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்றான். ஹோகட்டோ
இப்போ எப்படி இருக்கா நம்ம ஹீரோ கேட்குது. இப்போ ஓரளவு பரவாயில்ல மாஸ்டர், எல்லாமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கே சொல்றா. என்னோட கேர்லெஸ்னால இப்படி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படிலாம் இல்ல மாஸ்டர் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் வேஸ்டேஜ் ஸ்டோர் ரூம்ல போய் வைக்காம உடனே டிஸ்போஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா வேஸ்ட் பொருளை ஸ்டோர் ரூம்ல வச்சதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. இதுவும் நல்ல ஐடியா தான். அதுக்கப்புறமா நீங்க வெப்பன் ஷாப்பை கிரியேட் பண்றதுக்கு நான் சீக்கிரமே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இறந்து போன அந்த ஆர்க்கோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசுறான். உன் கூடவே இருந்த ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யங் மாஸ்டர் நாங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கோம்னா அது உங்களால மட்டும்தான், இது ஒரு சாக்ரிஃபைஸா நாங்க நினைச்சுக்கிறோம்னு சொல்லவும், இதே தான் அவங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்க, இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யங் மாஸ்டர் இப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கவலைப்பட நான் விரும்பல, நாங்க உங்களுக்காக செஞ்சதை நினைச்சு பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துது. யங் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷீகி கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஓகே தானான்னு ஷீகி கேட்கவும், ஜஸ்ட் இந்த டெமி பிளேனோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட கோசுனோஹா ட்ரேடிங் கம்பெனியை நம்ம ஹீரோ ஓபன் பண்றதுக்கு அந்த மெர்ச்சன்ட் கிட்ட போய் கேட்கறான். எந்த கிங்டமுமே இன்வால்வ் ஆகாத ஒரு நியூட்ரல் சிட்டி இருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு ஷாப் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்ட் பிராண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்கன்னு நம்ம கேட்கவும், என் ஆளுங்க கிட்ட தான் நான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பொய்யா என்ன சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்கவும், நம்ம ஹீரோ அவன் மாஸ்க கலட்டுறான். நம்ம ஹீரோ ஒரு டெமி ஹியூமன்கிறத அவன் பாக்குறான். என்னோட ஒய்ஃப் கார்ஸ் மார்க்ல இருந்தப்ப கூட நான் அவங்கள என் வீட்டுல தான் வச்சிருந்தேன், உங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்க மாட்டேன் மிஸ்டர் கோசுனோகா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் நல்ல விதமா பேசுற மாதிரி இருந்தாலும் அது ஜாம்பி கூட போய் என்ன கம்பேர் பண்ணிட்டாரே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். யங் மாஸ்டர் எதுக்காக நீங்க ஷீக்கிய மட்டும் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கிறா. யங் மாஸ்டர் எப்பவும் நான் தானே உங்க கூட இருப்பேன், எதுக்காக அந்த உதவாக்கரையை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி மியா கேட்கிறா. ஷீக்கி ஒரு காலத்துல ஹியூமனா இருந்து ரிசர்ச் பண்ணிருக்கான், சோ அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் அவன் உங்களை மாதிரி ஒரு டவுனியெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டான். இந்த காடஸ் நான் இத்தனை நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு ஹியூமன்ஸ் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கிடல. ஃபர்ஸ்ட் இந்த ஹியூமன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன், அப்புறமா என்னோட பேரண்ட்ஸை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன், அதை பத்தி தான் நான் தேடி போக போறேன். ஷீக்கிக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறதுனால அவன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் டோமாவே, இதுல நிறைய ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ் இருக்கு, இது நான் பார்த்தப்போ ஆர்ச்சரி கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறமா மியும் ஃபயர் பேஸ்ட் அனிமே இருக்கு, பட் ஆனா அது எல்லாமே கற்பனை மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நீங்க திரும்ப வரும்போது புது ஆளுங்க இங்க இருப்பாங்கன்னு சொல்லவும், யார் அந்த ஃபாரஸ்ட் ஓகர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு டோமாவே சொல்றா. மியா கிட்ட கோசுனோஹா ட்ரேடிங் கம்பெனியை பாத்துக்கிற பொறுப்பை நம்ம ஹீரோ ஒப்படைக்கிறான். அதை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ ஹியூமன்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக ஷீக்கி கூட அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ டிராவல் பண்ணி ஒரு டெலிபோர்டேஷன் இருக்கிற சர்க்கிளுக்கு போறான். இதுக்கப்புறமாச்சு என் லைஃப் கொஞ்சம் நார்மலா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அப்படி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓ நீ இங்க தான் இருக்கியா, ஒன்னே தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த காடஸ் சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப டெலிபோர்ட் ஆகி வேற எங்கேயோ வந்துட்டான். சார் டீமன் ஆர்மியோ ஹியூமன் ஆர்மியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்ட் பிராடோட பட்லர் சொல்லவும், அப்படின்னா வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கேட்கறான். ஹே ஷீகி மாஸ்டங்க அப்படின்னு சொல்லி டோமாவே டெலிபதி மூலியமா ஷீகி கிட்ட கேட்கறா. ஆனா ஷீகி தெரியல அப்படின்னு சொல்றான். இந்த ஃபீலிங் இது ரத்த வெறி பிடிச்ச ஒரு கொலக்காரங்களோடது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். சம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. என்னோட கையை வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவனை கொல்லாம விட்டுட்டியா அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கவும், உன்னோட பிளேடு தான் சரியில்லை அப்படின்னு அவ சொல்றா. கை எரியுதே நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோட வரல துண்டா வெட்டி வச்சிருக்காங்க. இந்த லேடி மோசமானவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற நம்ம ஹீரோவோட வரலையே துண்டா வெட்டிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோவால தனத்தானே ஹீலிங் பண்ணிக்கிட முடியாது. அண்ட் மத்த யாருக்குமே நம்ம ஹீரோ எந்த லொகேஷன்ல இருக்கான் அப்படிங்கறதும் தெரியல. காடஸ் தான் நம்ம ஹீரோவை என்னமா பண்ணிட்டா. நம்ம ஹீரோ இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.